அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மகத்துவமிக்க நன்னாளாம் ஆஷ்ராவுடைய நாளில் அல்லாஹு தாலா நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறார். சரித்திர பின்புலங்கள் வாய்ந்த இந்த நாளையில் இறைவனுடைய ரஹமத்தும் அவனுடைய கருணையும் பொங்கி வழியக்கூடியதாக மனித சமூகத்திற்கு ஒரு அளப்பெரிய நிலையில் கிடைத்ததாக அல்லாஹு தஆலா இந்த நாளை பற்றி தன் ரசூலின் மூலமாக பதிவு செய்கிறார். அல்லாஹு தஆலா நல்ல மனங்களை எப்போதுமே வீழ்ச்சி அடைய செய்வதில்லை. இந்த உலகத்தில் சலாமத்தான எண்ணத்தோடு சாலிகான எண்ணத்தோடு வாழக்கூடிய எந்த ஒரு மூமினுடைய இதயமும் அல்லாஹ்வினால் ஏமாற்றப்பட்டு விட்டது, அவனால் புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லவே முடியாது. அந்த மூமினுடைய உள்ளம் சில காலங்கள் வேணா கொஞ்சம் சோதனைகளுக்கு வேதனைகளுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் உயர்ந்த பல வெற்றிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறார். இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சென்ற வார தினத்தில் இந்த சரித்திர பின்புலம் வாய்ந்த முஹர்ரத்தை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டது. அதில் குறிப்பாக ஆச்சரியமூட்டும் வகையில் இந்த உலகத்தில் பிறவி பயன் எடுத்த எல்லா மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய, கொஞ்சம் ஓவரா போய் ஒரு சில மக்கள் தெய்வம் என்று போற்றி புகழக்கூடிய, இறைவனின் மகன் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பற்றற்ற நபி மட்டுமல்ல, சிறிய வயதிலேயே அல்லாஹுடைய தக்தீரினால் உயர்த்தப்பட்டவர். அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது காய்ந்த ரொட்டி இது போன்ற சாதா சீதாவான உணவை தவிர அவர் பாரதூரமான பெரிய உணவு, சுவை மிகுந்த உணவுகளை அவர் சாப்பிட்டதில்லை என்பதுதான் அந்த வரலாற்றின் வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் அந்த ஒரு இதை அல்லாஹு தஆலா எப்போதுமே தர்றதில்லை. நினைத்த உடனேயே என்ன உணவை நம்ம நினைக்கிறோமோ அதை வாங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இன்னைக்கு நினைச்சானா இன்னைக்கே சாப்பிடுவான், இப்ப நினைச்சானா இப்பவே சாப்பிடுவான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தினால அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய நியாமத்து என்னன்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டம் வேணா ஒரு மாதிரியா இருந்திருக்கலாம், ஆனா காலங்கள் போக போக ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதை உடனடியாக சாப்பிடக்கூடிய தன்மையை அல்லாஹு தஆலா இப்போது கொடுத்திருக்கிறான். ஆனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க போராட்டத்தோடும், அவங்களுடைய ஆடைகள் கூட சாதா சீதாவான, அவங்களுடைய ஆடையெல்லாம் மனிதன் போட முடியாது, அப்படி ஒரு ஆடை தான் போட்டிருப்பாங்க. முரட்டுத்தனமான தன்மையுள்ள பெரிய போர்வையை, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நபிமார்களிலேயே தவாலு என்ற ரொம்ப ஆக பணிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நசீபாக்கி இருந்தார். அவர்களுடைய அன்பு தாயின் அரவணைப்பில் ஒரு சிறந்த ஒரு பண்பாளராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயிற்சியின் மூலமாக அல்லாஹ் அவர்களை வளரச் செய்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண பெண்மணி அல்லவே. உலகத்தின் தலை சிறந்த பெண்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஆரம்ப முத்தாய்ப்பான முதல் ராணி ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உலகத்தில் பற்றற்ற ஒரு மிக பெரும் துறவி, அவர் பெண் துறவி, அல்லாஹ்விற்காக வாழ்ந்த ஆண் துறவி ஹஜ்ரத் ஈசா, பெண் துறவி ஹஜ்ரத் மரியம். இந்த சம்பவத்தை எல்லாம் நான் உங்களுக்கு விலாவரியாக விளக்கி சொல்ல தேவை கிடையாது. உங்களுக்கு தெரியும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி ஈசாவை சுமந்தார்கள், அவரை கர்ப்பவதியாக ஆனார்கள், அவர் வயிற்றில் இருக்கும்போது கர்ப்பவதியாக ஆனார்கள். அந்த கர்ப்பத்தில் அவர்கள் பட்ட பாடும், இந்த சமூகம் அவரை துளைத்த துளைப்பும் உங்களுக்கு தெரியும். யா உக்த ஹாரூன மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇ மா கானத் உம்முகி பகியா. கேடுகட்ட செயலை உன்னுடைய தாயோ தகப்பனோ ஹாரூன் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய மூதா யாருமே செய்யவில்லை, நீ செய்திருக்கிறாயே என்று அந்த மக்கள் தொலைத்து எடுத்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த சமூகத்திற்கு பயந்த ஹஜரத் மரியம் மித்து கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா, இந்த கர்ப்பத்தை நீ எனக்கு தந்துட்ட அதிசயமாக,
ஆண் துணை இல்லாமல். இந்த கர்ப்பத்தில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் என்னை வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் மித்து கபல ஹாதா வகுந்து நஸ்ய மன்சியா, இந்த கருவை நான் வெளிப்படுத்துவதற்கு முன்னால், அதாவது குழந்தை பெறுவதற்கு முன்னாடியே நான் செத்து போயிடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மரியம்ல பதிவு செய்வான். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நல்ல உள்ளங்களை எப்போதுமே அல்லாஹு தஆலா கலங்கடிப்பான், ஆனால் சாகடிப்பதில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை, அவனுடைய ஷரியத்தை, அவனுடைய வணக்கத்தை, அவனுடைய துஆவை, அவனுடைய இன்னபர நல்ல அமல்களை இந்த உலகத்தில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் சோகத்தோடு சுகமாக சுமப்பவன் இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு வேணா வரக்கூடிய சோதனைகள் வேணா கொஞ்ச நஞ்ச காலங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை போட்டு அலகழிக்கும். ஆனால் நான் சொன்னது போல அவனை கலங்கடிக்கும், ஆனால் அவனை சாகடிக்காது. அவனை சாகடிக்காது சகோதரர்களே. இவர் சொல்கிறார், மித்து கபல ஹாதா வகுந்து நஸ்ய மன்சியா, இந்த கருவை நான் வெளிப்படுத்துவதற்கு முன்னால், பிரசவிப்பதற்கு முன்னால் நான் செத்து போய்விட வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருகி விடுகிறார். வனாதாஹா மின் தஹ்திஹா, நம்முடைய புறத்தில் இருந்து அவரை நம்ம அழைச்சோம். அல்லாஹ் தஹ்சனி, நீ கவலைப்படாத, அது ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா, உனக்கு கீழே ஒரு தண்ணி ஓடுது பாரு, அந்த ஓடையெல்லாம் திடீர்னு ஏற்பட்டது தான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஸ்பெஷலா அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல கொடுத்த அற்புதமான பொக்கிஷங்கள். அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க, உள்ள இபாதத் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அந்த மடத்தில் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்காணிப்போடு அவர்கள் என்ன செய்வாங்க, வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கிடைக்காத பல வஸ்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் இருந்து இறக்கி தந்தான். உலகத்தில் மனிதர்களுக்கு சொர்க்கத்தின் உணவை இந்த உலகத்தில் தந்தான் என்று சொன்னால், அது தரப்பட்ட நபர்களில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெரிய பங்கு உண்டு. இந்த உலகத்தில் வேற யாருக்கும் தந்தது கிடையாது. மோஸ்ட்லி சொர்க்கத்தின் உணவு யாருக்கு கிடைக்கும்? சொர்க்கம் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது, சொர்க்கத்தின் உணவுகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, சொர்க்கத்தின் உணவுகளின் தன்மை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தட்டு தட்டாக உங்களுக்கு சொர்க்கத்தின் உணவு இறங்குகிறதா? எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அதுக்கு பிறகு சில அதிசயங்கள் நடந்தது. ஆனால் ஆரம்ப கர்த்தா சொர்க்கத்தில் இருந்தவர்கள் கனிவர்க்கங்கள் கொடுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அன்னாலக்கி ஹாதா, ஓ மரியமே, என்ன இது முழுக்க முழுக்க பல வஸ்துக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த காலகட்டத்தில் கிடைக்காத பழங்கள் அல்லவா, யார் உனக்கு கொண்டு வந்து வைத்தது, உனக்கு யார் வந்து உனக்கு பரிமாறியது என்று ஹஜரத் ஜக்கரியா கேட்கும் போது உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறான், அவன் தான் இதெல்லாம் கொடுத்திருக்கிறான்னு சர்வ கூலா சொல்லிட்டு போவாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் நசீபாக்குவானாக. உலகத்துல நமக்கு கிடைக்காதுன்றது சர்வ நிச்சயம், மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தந்தருள்வானாக. ஹஜ்ரத் மரியமுடைய துஆ பரக்கத்தினால. அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அப்படி ஒரு போராட்ட களத்திலும் கூட அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலங்கடித்தான், ஆனால் சாகடிக்கவில்லை, சாகடிக்க விடவில்லை, சாக விடவில்லை. இந்த புனிதமான ஆஷுராவுடைய தினத்தில் அவர் பெற்றெடுத்த அருமையான மகன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கிரேக்கர்கள், யூதர்கள், யூத ஷைத்தான்கள் குறிவைத்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரையும் பதம் பார்த்து கொண்டிருந்தன. கடைசியில் சிலுவையில் அறைவது என்று முடிவாக ஆகி அவரை கடத்தி வந்து எப்படியாவது சிலுவையில் அறைந்து அவரை என்ன செய்ய வேண்டும்? பல மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் திகிலை ஏற்படுத்த வேண்டும், பயங்கரத்தை ஏற்படுத்த வேண்டும். இது இந்த மரணத்தை யோசித்து பாருங்கள். சாதாரணமாக சொல்லி விடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவை இதில் அறையப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுவானா? நான் சொன்னேன் அல்லவா, நல்லோர்கள் கலங்குவார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித பிரேதங்களால் துரத்தப்படும் போது அல்லாஹ்வை நாடினார்கள். யார் ரப்பே, என்னை நீ பாதுகார், உன்னை சொல்ல வந்த என்னை அவர்கள் சிலுவையில் அறைய பார்க்கிறார்கள் என்று துஆ செய்தார்கள்.
அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் பெரிய அதிசயமான அளவுக்கு மலக்குகளுடைய துணை கொண்டு வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்ட நாளும் இந்த நாள் தான். வந்த எதிரியில் ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா ஈசாவின் தோற்றத்தை ஏற்படுத்தி சிலுவையில் அறையப்பட்ட அந்த நபர் இயேசு கிறிஸ்து அல்ல, நம்முடைய அவர்களுடைய எதிரிகளில் ஒருவனை என்ன செய்யப்பட்டது, உருமாற்றப்பட்டது என்பது வரலாறு, அந்த குர்ஆன் கூறக்கூடிய வரலாறு. அதனால நம்ம அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை எவ்வளவுதான். அல்லாஹ் நமக்கு பதிவு செய்த கருத்துக்கள் இதுதான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாளும் இந்த நாள் தான். கர்பலா முடிவில்லாத துயரத்திற்கு சொந்தம். இந்த கர்பலா நடந்ததும் இந்த நாள் தான். இதுதான் பிரதானமாக மக்களால் பேசு பொருளாக ஆயிருக்கிறது. ஆஷுராவுடைய தினம்னா கர்பலா, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மரணம். ஆரம்பத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க சென்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் அருமையான அழகு உள்ள அந்த தன்னுடைய பேர பிள்ளைகளை வாரி அணைத்து முத்தமிடுவார்கள். ஒருவருக்கு கழுத்தில் முத்தமிடுவார்கள், ஒருவருக்கு உதட்டில் முத்தமிடுவார்கள். ஃபாத்திமா கேட்பார், யா ரசூலல்லாஹ், என் பிள்ளைகளை வித்தியாசமாக ஒருவருக்கு கழுத்திலும் ஒருவருக்கு உதட்டிலும் முத்தமிடுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது தாயிடத்தில் இதை சொல்லலாமா என்று யோசிப்பார்கள். ஆனாலும் சொல்லிவிடுவார்கள். சத்தியத்தை சொல்வதில் பாரபட்சமே கிடையாது, ரசூலுல்லாவுக்கு பயமும் கிடையாது. என் அருமை மகளே, அல்லாவின் பாதையிலே இவர் கழுத்து அறுபட்டு கொல்லப்படுவார். ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த பொருளை பரக்கத்தை நாடி முத்தமிட்டேன். அதே போல உன்னுடைய இளைய மகன் ஹுசைன் விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார். அதனால் அந்த பரக்கத்துக்குரிய ஷஹீதாக்கப்படுவதற்கு உண்டான வழிவாசலாக வாய் இருப்பதால் அந்த வாயை நான் முத்தமிட்டேன் என்று சொன்னார்கள். ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் சகோதரர்களே? ஷஹீத் என்பது பெருமைக்குரிய விஷயம்தான், ஆனால் ஜீரணம் பண்ணக்கூடிய விஷயம் அல்ல அது. தாய் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கென்று பிரத்யேகமாக தரப்பட்ட துஆக்கள் இருக்கிறது அல்லவா, அந்த துஆக்களின் மூலமாக என் பிள்ளைகளின் மரணத்தை தடுத்து விட முடியாதா என்று கேட்பார்கள். நம்மளாம் வெக்கி தலகுனியணும். இந்த ஹதீஸை கேட்ட பிறகும் ரசூல் மேல முஹப்பத் இல்ல, ரசூல்லாவுடைய சுன்னத்தின்படி வாழ மாட்டேன், தொப்பி போட மாட்டேன், சுன்னத்தான குளத்தில் இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவனுக்குமே இதில் சவுக்கடி இருக்கிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை மகளே, உன் கலக்கம் தெரிகிறது, ஆனாலும் அந்த துஆவை என் குடும்பத்திற்காக நான் வைக்கவில்லை. பிரத்யேகமாக தரப்பட்ட என் இறைவனின் பொக்கிஷத்தை நாளை மறுமை நாளில் என் உம்மத்துக்களின் பெரும்பாவிகளுக்காக நான் வைத்திருக்கிறேன். அந்த மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்குண்டான ஒரு கேடயமாக அந்த துஆவை வைத்திருக்கிறேனே ஒழிய என் சுய லாபத்திற்கோ என் குடும்பத்தின் நலனுக்காகவோ அதை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ரசூலுக்கு ஸலவாத்தை ஓதுங்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாவை நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் உங்களை விட வேறு யாரையும் அவர்கள் தன்னுடைய இதயத்தில் வைக்கவில்லை. அது ஃபாத்திமாவாக இருந்தாலும் சரிதான், ஃபாத்திமா பெற்றெடுத்த மக்களாக இருந்தாலும் சரிதான். அவங்க கொடூரமாக கொல்லப்பட்ட கர்பலா, அதை தூக்கி வச்சுக்கிட்டு துக்கோன்ற பேர்ல சில வீணா போன மனித பதர்கள் அந்த நேரத்துல கொலையை தடுக்க முடியாத கையெறு நிலையில நாங்க ஆளாயிட்டோம், அதனால பாவி ஆயிட்டோம்னு சொல்லி இந்த முஹர்ரம் வந்துட்டா பண்ற அட்டகாசம், அக்கிரமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பிருந்து பரக்கத்தை வாங்கிக்கோ, ஆஷுராவுடைய நோன்பு சென்ற வருட பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது என்று இபாதத்தை ஏவி இருக்க, பிதாத்தை, சுத்தமான பிதாத்தை, பிதாத் என்று கூட சொல்லக்கூடாது, அதை விட மேலாக இருக்கக்கூடிய லலாலத்தை, துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்ற பெயரிலே சில மூடர்கள் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள். போராக்கள் என்றும் ஷியாக்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தன்னைத்தானே மார்பிலும் உடம்பிலும் அடித்துக் கொண்டு யா அலி யா ஹுசைன், யா அலி யா ஹுசைன் என்று பெரிய ஒரு கோஷங்கள் போட்டு கருப்பு ஆடை புனைந்து, கருப்பாடு டிரெஸ், நான் கூட கருப்பு ரொம்ப விருப்பப்படுவேன், இந்த நாள்ல மட்டும் கருப்பாடையை போடுறது.
அந்த நாள்ல மட்டும் கற்பாடையை போட்டுக்கிட்டு கிறுக்கு மாதிரி லூசு மாதிரி என்ன பண்றதுன்னு சொன்னா சவுக்கால் அடிக்கிறது. மாற்றம் மதங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, இது இஸ்லாம் தான் போல இருக்குது அப்படின்ட்டு பட்டமா போடுவான், அதாவது பட்டவர்த்தனமா போடுவான். நீங்க நாளைக்கு பாருங்க, ஆஷுராவுடைய தினத்துல முஸ்லிம்கள் இந்த முஹர்ரம் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடினர் அப்படின்னு யார போடுவான்? நம்மள போட மாட்டான், அவங்கள தான் போடுவான். நம்மள எங்கேயாவது போட்டிருக்கானா பள்ளிக்கு வந்து போட்டோ எடுத்து மஸ்ஜித் மதீனாவில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு எங்கேயாவது போடுவானா? போட மாட்டான். இந்த ஆஷுராவுடைய கதாநாயகனே இந்த போராக்கள் தான், ஷியாக்கள் தான். அந்த ஷியாக்களை தான் கொட்டை எழுத்துல போட்டு வச்சிருப்பான் பாருங்க. முஹர்ரம் பண்டிகை முஸ்லிம்களால், முஸ்லிமே கிடையாது, முஸ்லிம்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாருங்கள் மவுண்ட் ரோட்ல அவங்க பண்ண பேரணியை பாருங்க. அதுல சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. இல்ல சில பேர் காபிர்ன்ற அளவுக்கு எல்லாம் போறாங்க, அப்படின்னா இல்ல பிதாத், அவ்வளவுதான். அவன் காபிரா காபிர் இல்லையான்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது, அல்லாஹ் தான் டிக்ளேர் பண்ணணும். காதியானி காபிர். ஷியாக்கள்ல ஒரு சில பிரிவினர் வந்து நல்ல மக்கள், போராக்கள்ல சில பிரிவினர் நல்ல மக்கள். அவங்கள வந்துகிட்டு காபிரு அப்படின்னு சொல்லிட்டு பத்தவா கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தகுதி தராதரத்தை நமக்கு தரவில்லை. சுத்தமாக வடிகட்டிய பிதாத், சுத்தமாக வடிகட்டிய லலாலத். இங்க நம்ம ஆட்கள் சுன்னத்துல் ஜமாத் நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப அந்த முறை இருக்குதா இல்லைன்னு தெரியல, ஆனா ஒரு சில பெண்கள்கிட்ட அந்த முறை இருக்குது. பேர 1 இருந்து 10 வரைக்கும் கவுச்சு எடுக்கிறது கிடையாது. ஃபுல்லா காத்தாடிக்கிட்டு இருக்கும் மீன் கறி எல்லாம். ஏன்னா நம்ம ஆட்கள் தான் வாங்குறது. 10 நாளி எங்க இருந்து வருதோ தெரியல. இப்பதான் அந்த குட்டி போடுது, மீன் கொட்டி போடுதுன்னு சொல்லிட்டு மாசக்கணக்கா எங்களை மீன் பிடிக்காம வச்சு இப்பதான் பரக்கத்தா மீனை வந்து இறக்கி இருக்கிறோம். இந்த முஸ்லிம்கள் வேற 10 நாளைக்கு மீன் வாங்க மாட்டேன், கறி வாங்க மாட்டாங்க, இன்றும் இருக்கிறது சகோதரர்களே. நீங்க கொஞ்சம் அந்த பக்கத்துல போய் நகர்ல கொஞ்சம் போய் பாருங்களேன், சில பெண்கள்கிட்ட இன்றும் இருக்கிறது. அதாவது தென்னிந்திய தென் தமிழகம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, எங்க ஊர் சைட்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இன்னும் அந்த முஹர்ரம் சொன்னா 10 நாளைக்கு கவுச்சு எடுக்க கூடாது. இன்னும் கொடுமை, கணவன் மனைவி சேரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கல்யாணம் முடிச்சவன்லாம் அவ்வளவுதான், அதோ கதிதான். முஹர்ரத்துக்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி முடிச்சிருந்தான்னு வச்சுக்கிறீங்க துல்ஹஜ்ல, அதோ கதிதான். 1 மாசத்துக்கு பிரிச்சு வச்சிருவாங்க. சில பேர் ரொம்ப ஹைல போய் 1 மாசம் பிரிச்சு வச்சிருவான். துக்கம் கொன்றாங்கடா, இத லட்சணமா? துக்கம் கொன்றாங்க லட்சணம். அடே அவங்களுக்காக துவா செய்து, அவங்க என்ன வழியில வந்தாங்க, அவங்களுக்காக அதிகமான தான தர்மங்கள் செய்து, யா அல்லாஹ் இந்த நன்மையை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எத்தி வைத்திருன்னு சொல்லி நீ செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான செயலுக்கு மத்தியில இப்படிப்பட்ட பிதாத்துகள் எங்க இருந்து வந்தது? யார் உனக்கு கற்று தந்தது? அப்படி முட்டாள்தனமான எதுவுமே இஸ்லாத்தில் கிடையாது சகோதரர்களே. ஆஷுரா மிகச்சிறந்த நாள். சில துக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. நான் சொன்னேன் அல்லவா, நல்லோர்கள் கலங்கடிக்கப்படுவார்கள், ஆனால் சாகடிக்கப்பட மாட்டார்கள். சோதனைகள் வேதனைகளால் பல நேரங்களில் மனித இதயங்கள், நல்ல இதயங்கள் கலக்கத்திற்கு ஆளாகும். ஆனால் சிதைந்து விடாது, உடைந்து விடாது. அந்த இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அதற்காகத்தான் ஒரு பிரத்யேகமான துஆவை அருளச் செய்திருக்கிறான். சூரா பக்ராவினுடைய கடைசி ஆயத், உங்களுடைய இதயங்கள் நொறுங்கி விடாமல் இருக்கவும், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாரதூரமான கஷ்டங்களை பரிமாறவும் உங்களுக்கு தரப்பட்ட வரங்கள். எடுத்து பாருங்கள். ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ் வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். ஃபினிஷ்ட், முடிஞ்சது. சூரா பக்ராவே முடிஞ்சிடும். அந்த துஆவின் அர்த்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பெரிய சோதனையும் சாதாரணமா கடந்து போற மாதிரி ஒரு துஆ. பெரிய மலையை கொண்டு தலையில வச்சுட்டா கூட அந்த மலையை கூட மவுண்ட் ரோடு வரைக்கும் சுமந்து செல்லக்கூடிய பின்புலத்தை, தாக்கத்தை இந்த வசனங்கள், என் இறைவனின் வாசகங்கள் பெற்றுத்தரும் சகோதரர்களே. துஆ மனப்பாடம் பண்ணுங்க. கொஞ்சம் பெருசுதான், துன்பம் பெருசா இருந்தா கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணித்தான் தீரணும். பக்ராவின் கடைசி ஆயத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரின் மீதும் கிருபை செய்வானாக. இந்த நல்ல நாளையில் நோன்பு இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பி இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் 10வது நோன்பு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யூதர்களை பற்றி ரசூலுல்லாஹிடத்தில் நினைவு செய்யப்பட்டது.
யா ரசூலல்லாஹ் யூதர்களும் வைக்கின்றனர் என்று. எதுக்காக யூதர்கள் வைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. மூசா நபியை நினைவு கூறக்கூடிய விதத்துல யூதர்கள் வைக்கிறாங்கன்னு. அடடா, அப்ப மாற்றம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மூசாவுக்கு அவர்களை விட நாமல்லவா ரொம்ப நெருக்கமானவர்கள். அடுத்த வருடம் நான் இருந்தேனே ஆனால் 9ஐயும் சேர்த்து வைப்பேன். உடனே சுன்னத்தாயிடுச்சு. ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருடம் இல்லை. நான் இருந்தேனே ஆனால்னாலே முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷம் இல்லை. ஆனால் வாய் மலர்ந்தருளி விட்டார்கள் என்பதற்காக அது அழகாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னத்தாக மாறிவிட்டது. அதனால் 9, 10 அப்படி இல்லைன்னா 10, 11 இந்த நோன்பிருந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் அவனுடைய கருணையையும் கேட்போம். அல்லாஹ் நம் அனைவரின் மீது தௌஃபீக் செய்வானாக. பஸ் என்ன மாசா திருச்சியா?